இப்படி ஒரு கிரிக்கெட் போட்டி நான் இதுவரை பார்த்ததில்லை. நேற்று நடந்த ஐபிஎல் டி20 கிரிக்கெட் போட்டி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிராக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிரிக்கெட் வீரர்களின் அதிரடி ஆட்டம் அப்படி இருந்தது. நேற்று நடந்த ஐபிஎல் டி20 கிரிக்கெட் போட்டி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக அமைந்தது. ஏனென்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற நேற்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் பெறும் 2 புள்ளிகள் 2 அணிக்கும் மிக முக்கியம் வாய்ந்ததாக இருந்தது. டாஸில் வென்ற எல்எஸ்ஜி கேப்டன் ராகுல் முதலாவது பேட்டிங்கை தேர்வு செய்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்தபடி அவரும் சரி அவருடைய அணி வீரர்களும் சரி சிறப்பாக விளையாடவில்லை. பவர் பிளே முடிவதற்குள்ளாகவே 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிக் கொண்டிருந்தது எல்எஸ்ஜி அணி. டிகாக் 2 ரன்கள், ஸ்டாய்னஸ் 3 ரன்கள், குணால் பாண்டியா 24 ரன்களும் மற்றும் கேப்டன் ராகுல் 29 ரன்கள் அடித்து அவுட் ஆகி பவுலின் திரும்பினார்கள். 100 ரன்களை ஆவது எட்டுமா எல்ஜி அணி என்று ரசிகர்களும் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்களும் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது விளையாட வந்தார்கள் நிக்கோலஸ் பூரன் மற்றும் பதோனி. இருவரும் மிக நேர்த்தியாக சிறப்பாக விளையாடினார்கள். பதோனி சிறப்பாக விளையாடி அரை சதம் கடந்தார். பின்பு பூரன் மற்றும் பதோனி இருவரும் அவுட் ஆகாமல் எல்ஐசி அணியின் ஸ்கோரை 165 ஆக உயர்த்தினார்கள். 165 என்ற இந்த ரன்கள் அடிப்பதற்கு எஸ்ஆர்எஸ் அணி நிதானமாக விளையாடுவார்களா என்று ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த நிலையில் தொடக்க ஆட்டக்காரர்களாக களம் இறங்கிய அதிரடி ஆட்டக்காரர்களான டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா வேறுவிதமான யோசனையுடன் வந்திருந்தார்கள். எல்எஸ்ஜி அணியின் பந்து வீச்சாளர்களை இந்த 2 பேட்ஸ்மென்களும் சிக்சர்கள் மற்றும் பவுண்டரிகள் அடித்து அவர்களை திணறடித்தார்கள். மிக அதிரடியாக விளையாடிய டிராவிஸ் ஹெட் 89 ரன்களும், அபிஷேக் சர்மா 75 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார்கள். முடிவில் 9.4 ஓவர்களில் 167 ரன்கள் எடுத்து எல்ஐசி அணியை திணற அடித்து விட்டார்கள். மிகச் சிறப்பாக அதிரடியாக விளையாடிய டிராவிஸ் ஹெட் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு அதிரடியான கிரிக்கெட் போட்டியை கிரிக்கெட் ரசிகர்கள் நிச்சயமாக கண்டிருக்க மாட்டார்கள்.